عليه وسلم بعثت إلى الناس كافة رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையால் ரபியுல் அவ்வல் பிறை 14ஆம் நாளிலே ஜும்ஆவிலே நாம் இடம் பெற்றிருக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் இஸ்லாமியர்களின் உள்ளங்களில் ஒரு மகிழ்வை கொடுக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தில்தான் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புவியிலே அவதரித்தார்கள். அதனால் இந்த மாதத்தை நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அதிகமாக சிந்திக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தனது மறையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்திற்கோர் அருட்கொடை என வர்ணிக்கிறான். உலக அருட்கொடைகள் அனைவருக்குமான அருளாக வந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களுக்கு மட்டும் அருட்கொடை அல்ல, அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய கோடான கோடி படைப்பினங்களும் அருளாக வந்தவர்கள் கண்மணி நாயகம். உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, 7 கோலங்கள், 7 வானங்கள், 7 பூமி, அண்ட சராசரங்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள், ரஹ்மத். இன்னும் சொல்ல போனால் சுவனத்திற்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தாக வந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சமயத்தில் சுவனம் மகிழ்ந்ததாம். நபி பிறந்து விட்டார், இனி சுவனத்திற்கு வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நரகமும் மகிழ்ந்ததாம். நரகத்திற்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடை. எக்கச்சக்கமாக நரகத்தில் மனிதர்கள் குவிந்து கொண்டிருந்தார்கள். நரகத்திற்கு செல்லும் அந்த மக்களை தடுத்து சுவனத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு திருத்தூதர் பிறந்திருக்கிறார் என்று நரகம் மகிழ்ந்ததாம். இப்படி எல்லா படைப்புகளுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பி வைத்தார். மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட தூதர்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள் 1,00,000க்கும் அதிகமானவர்கள். அவர்களில் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற நபிமார்களை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்ததற்கும் சிறந்ததற்கும் காரணம், இந்த உலகத்திலே வந்த நபிமார்கள் ஒரு இனத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் உண்டு, ஒரு கூட்டத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் உண்டு, ஒரு ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் உண்டு, ஒரு கிராமத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்களும் உண்டு. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே உலகிலே எங்கெல்லாம், எந்த மூலை முடுக்கெல்லாம் மக்கள் வாழ்ந்தார்களோ அனைவருக்குமான தூதராக வந்தார்கள். மற்ற நபிமார்கள் வந்த நேரத்திலே அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. இந்த ஊரில் ஒரு நபி இருந்தால் அடுத்த ஊரில் ஒரு நபி இருக்கார்.
இந்த நாட்டில் ஒரு நபி இருந்தால் அடுத்த நாட்டில் ஒரு நபி இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நபித்துவம் முடிந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி. உலகிலே உள்ள எல்லா மக்களுக்கும் அவர்கள் தான் நபி. அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு மட்டும் அவர்கள் நபி அல்ல, அதற்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கும் கியாமத் நாள் வரை பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அவர்கள் தான் நபி. நபிமார்களில் தான் வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களும் கியாமத் நாள் வரக்கூடிய எல்லா மனிதர்களும் சுவனம் செல்ல வேண்டும் என்ற தன்னலமற்று பாடுபட்டவர்கள் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே சுயநலம் என்பதை பார்க்கவே முடியாது. இது போன்ற ஒரு தூதர் பிறந்ததும் இல்லை, இன்னைக்கு பிறக்க போவதும் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ள இன்று உலகத்திலே உள்ள பெரும் அறிஞர்கள், பெரும் விஞ்ஞானிகள், உலகிலே உள்ள முக்கால் பகுதி மனிதர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் முஹம்மது, ஹூ இஸ் முஹம்மது என்று ஆராய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தூதர் வாழ்ந்திருக்கிறாரா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இஸ்லாமியர்களை தங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய வீட்டில் முஹம்மது அப்படின்ற பேர் இல்லாத யாருடைய வீடும் இருக்காது. ஒன்றும் பேரோடு சேர்த்து முகம்மது வைப்பாங்க, அல்லது தனியாக முஹம்மது அப்படின்னு வச்சுருப்பாங்க. 2010 வரை ஜான் அப்படிங்கிற பேர் கின்னஸ் ரெக்கார்டாக இருந்துச்சு. ஜான் வில்லியம்ஸு, ஜான் பிரிட்டோ, ஏதாவது ஒரு பேர் கிறிஸ்துவ உலகில் ஜான் என்கிற பேர் அதுதான் உலகத்தில் அதிகமாக சூட்டப்பட்ட பேர் 2010 வரைக்கும். 2010 பின்னால் அந்த பெயரை, அந்த சாதனையை முறியடித்த பெயர் முஹம்மது. இன்னைக்கு வரைக்கும் அந்த சாதனை முறியடிக்கப்படவில்லை. எல்லோருடைய இல்லங்களிலும் முஹம்மது என்கிற பெயர் இருக்கிறது. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள பிரியத்தால் இஸ்லாமிய பெருமக்கள் தங்களுடைய பெயரோடு சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள், அல்லது பெயராகவே முஹம்மது என்பதை வைத்துக் கொள்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்வான், வரஃபஅனா லக திக்ரக். நாயகமே, உம்முடைய புகழை, உம்முடைய திருநாமத்தை நாம் உயர்த்தி விட்டோம், புகழையடைய செய்து விட்டோம். அல்லாஹ் சொன்னதைப் போலவே அவர்களை உலகம் முழுக்க புகழ்கிறார்கள், புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கியாமத் நாள் வரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்படுவார்கள். இன்னும் சொல்ல போனால், நபியை விமர்சிக்க வேண்டும் என்று தங்களுடைய நாவை திறப்பவர்கள் கூட அவர்களை புகழாமல் விமர்சிக்க முடியாது. ஏன்னா அவங்க பேரே புகழ். முஹம்மது புகழப்பட்டவர், முஹம்மதுனாவே புகழப்பட்டவர். ஒருத்தர் விமர்சிக்கணும்னு வாய் எடுக்கிறார்னா, அல்லது பேனாவை தூக்குகிறார் என்றால் முஹம்மது புகழப்பட்டவர் என்று சொல்லிட்டு தான், அதை ஒத்துக்கிட்டு தான் அவர் விமர்சிக்க முடியும். அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பிறப்பதற்கு முன்னால் உலகிலே அப்படிப்பட்ட ஒரு பெயர் சூட்டப்படவில்லை. நபி பிறந்ததற்கு பின்னால் உலகிலே எல்லா மக்களும் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடிய ஒரு பெயர் முஹம்மது என்ற பெயர். மைக்கேல் ஹார்ட் என்கிற புகழ்பெற்ற ஒரு அறிஞர், அமெரிக்க அறிஞர், சிறந்த எழுத்தாளர், அறிவுஜீவி. அவர் தி 100 அப்படிங்கிற புக்கை தொகுக்கிறார். தி 100 100 ஆளுமைகள், இதுவரை மனித வரலாற்றிலே ஆளுமை செலுத்திய 100 நபர்கள் அப்படின்ட்டு ஒரு புக்கை போடுறார். 1, 2, 3 100லேருந்து வரிசைப்படுத்துகிறார் சிறந்த ஆளுமைகளை. 100வது இடம் ஒருத்தர்,
99வது இடம் இருக்கு. இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே செல்கிறார். அதிலே சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரையும் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு 10 நம்பருக்குள் 3வது இடத்தை அவர் ஏற்றிருக்கக்கூடிய கிறிஸ்துவ மதத்தின் நிறுவனர் ஈசா நபிக்கு கொடுக்கிறார். 2வது இடம் அந்த தி 100 என்ற புக்கிலே 2வது இடம் மைக்கேல் ஹார்ட், இன்னைக்கு உள்ள அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை என்று போற்றப்படுகிற மைக்கேல் ஹார்ட்டுக்கு 2வது இடம் இருக்கிறது. முதல் இடம் யாருக்கு என்று அவர் ஆய்வு செய்கிறார். கடைசியாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த முதல் இடம் பொருத்தமாக இருக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த புத்தகத்திலே முதல் இடத்தை கொடுக்கிறார். அவர் சார்ந்த மத தலைவருக்கு அவர் முதல் இடத்தை கொடுக்கவில்லை, கொடுப்பதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. ஈசா நபி ஜீசஸுக்கு 3வது இடம் கொடுக்கிறார். இன்று நாம் காணக்கூடிய அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, இன்னைக்கு நாம் உபயோகிக்கக்கூடிய டெக்னாலஜிகள் அனைத்திற்கும் மித்திட்டவர் மைக்கேல் ஹார்ட். அவருக்கும் அவர் முதலிடம் கொடுக்கவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செல்வாக்கு எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். இன்று நாம் காணக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியை விடவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்து இருக்கிறார்கள். அவர்களின் சிறப்பு உயர்ந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மதத்தின் தலைவர், ஒரு நபி என்கிற ஒரு பார்வையில் அவர்களை சுருக்கிவிட முடியாது. பல்துறைகளில் சாதனை நிகழ்த்தியவர் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறந்த நபி யாருன்னு கேட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த குடும்ப தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த தந்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறந்த ஆட்சியாளர் யார் என்று கேட்டால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறந்த வியாபாரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதிலே பரிபூர்ணத்துவம் பெற்றவர்கள், அந்த துறையிலே சிறந்து விளங்கியவர்கள் நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ தலைவர்கள் வரலாற்று நாயகர்களாக அடையாளப்படுத்தப்படும் எத்தனையோ தலைவர்கள், சில தலைவர்கள் வாழும் பொழுது அவர்கள் மரியாதையாக பார்க்கப்பட்டார்கள். பயத்தின் காரணமாகவோ அல்லது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தின் காரணமாகவோ மரியாதை கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் அவர்கள் தூற்றப்படுகிறார்கள். ஹிட்லர், முசோலினி போன்றவர்கள். இன்னும் சில தலைவர்கள் சொல்லலாம். வாழும் பொழுது கண்டு கொள்ளப்படாதவர்கள், மதிக்கப்படாதவர்கள், அவர்களின் கண்டுபிடிப்புகள், அவர்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் வாழ்ந்து சென்றதற்கு பின்னால் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை புகழ்ந்தவர்களும் உண்டு. சாக்ரட்டிஸ், கலீலியோ போன்றவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அவர்கள் வாடும் பொழுதும் புகழப்பட்டார்கள், வாழ்ந்த பின்னாலும் புகழப்படுகிறார்கள். இன்றும் நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கியாமத் நாள் வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்களின் மனைவி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள், உறவினர்கள் புகழ்ந்தார்கள், நண்பர்கள் புகழ்ந்தார்கள். ஏன் எதிரிகள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிதும் மரியாதை வைத்திருந்தார்கள். அவர்களின் கொள்கையைத்தான் எதிர்த்தார்களே தவிர நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒழுக்கத்தையோ அவர்களின் நேர்மையையோ எதிர்க்கவில்லை. கடைசி வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமீன் என்றும் சாதிக் என்றும் கூறிக்கொண்டிருந்தவர்கள் யார் தெரியுமா? மக்கத்து காஃபிர்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தவர்கள் கூட அவர்களை அமீன் என்றும் சாதிக் என்றும் தான் கூறிக்கொண்டிருந்தார்கள். மக்கா நகரில் ஒரு சிறிய சந்து பகுதியில் அபூ ஜஹல், அஹ்னஸ் 2 பேரும் பேசிக்கிறார். அபூ ஜஹல் கேட்கிறார். அஹ்னஸ் என்பவர் பின்னால் முஸ்லீம் ஆகிவிட்டார், அதுவரை முஸ்லீம் ஆகவில்லை. 2 பேரும் அந்த சந்தில் ரகசியமாக பேசிக்கிறாங்க. யா அபா ஜஹல் லா யரானா வலா யஸ்மஹு கைரஹு. அபூ ஜஹலே, யாரோ நம்மளை பார்க்குறாங்களா, நம்ம பேசுகிறத எதுவும் கேட்குறாங்களான்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிறாங்க 2 பேரும். யாரும் பார்க்கல கேட்கலன்னு தெரிஞ்சவனே அபூ ஜஹல் மெதுவாக சொல்கிறாரு, வல்லாஹி மா கதிப முஹம்மதுன் கத்தும். நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்லி ஒருபோதும் பார்த்ததே இல்லை. அவர் மிக முக்கியமான ஒரு கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து வைக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்கிற சந்தேகம் மக்கத்து தலைவர்களுக்கு. ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. இருந்தாலும் அவர் சொல்கிறார், அபூ ஜஹல் நபியை கடுமையாக எதிர்த்தவர். நபி முஹம்மது ஒரு தடவையும் பொய் சொல்லி நான் பார்த்ததில்லை. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை தன்மை. ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்திலே அபூ சுஃபியான் மக்கத்து காஃபிர்களின் தலைவராக இருந்தால் அவரும் பின்னாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஸைத் இப்னு தஃப்னா என்கிற சஹாபியை பிடித்துக் கொள்கிறார்கள். சிறை கைதியாக பிடித்து கொண்டு வாளை அவருடைய கழுத்துக்கு நேராக வச்சு கேட்குறாங்க, அத்தருதி ஐயக்கூன முஹம்மதுன் மக்கானக்க லஅதுபி உனுகஹு. ஸைத் இப்னு தஃப்னாவே, உன்னுடைய இந்த நிலைமையில், உன்னுடைய இந்த இடத்துல உனக்கு பகரமாக முஹம்மதுடைய கழுத்து துண்டிக்கப்படுவதை நீ விரும்புறியா? எந்த சந்தர்ப்பத்தில் கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு கேட்குறாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்லு, நாங்கள் விட்டுறோம். அப்பொழுது ஸைத் இப்னு தஃப்னா அவர் சொல்லிய வார்த்தைகள் தான் வரலாற்றில் பதிக்கப்படக்கூடிய, பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்படக்கூடிய வார்த்தை. இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமிய உம்மத்தில் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை தான். லா வல்லாஹி லா ஆர்தி அன் துசீபஹு ஷௌகத்தன் ஃபீ மக்கானிஹி வ அன ஃபீ மக்கானி. நான் கொல்லப்படுவதற்கு பகரமாக என்னுடைய இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து அவர்களுக்கு ஒரு முள் தைப்பதை கூட என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. நபிக்கு முள்ளு குத்துறதுக்கு பகரமாக என்னுடைய கழுத்தை நீ வெட்டிக்கொள் என்று தைரியமாக தன்னுடைய கழுத்தை காட்டினார். அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மரியாதையை நேசம் வைத்திருந்தவர்கள் சஹாபாக்கள். அப்பொழுது அபூ சுஃபியான் தன்னை அறியாமல் சொன்னார், மா ரஅய்து அஹதன் யுஅல்லிமுஹு அஸ்ஹாபஹு கமா யுஅல்லிமு அஸ்ஹாப முஹம்மதின் முஹம்மதா. இந்த முஹம்மதுக்கு கிடைச்ச தோழர்களைப் போல நான் எந்த தலைவர்களுக்கும் கண்ணியம் செய்யக்கூடிய தோழர்களை பார்த்ததில்லை என்று அபூ சுஃபியான் தன்னை அறியாமல் சொல்கிறார் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழும் அவர்களின் மரியாதையும் இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புகழை உயர்த்துவேன் என்பதாக குர்ஆனிலே வாக்குறுதி அளித்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே இவ்வளவு செல்வாக்கும் இவ்வளவு பிரியமும் கொள்வதற்கு அவர்களின் ஆதிக்கமோ படைபலமோ பலபலமோ காரணம் அல்ல, மேன்மையான அவர்களின் பண்புகளின் காரணம். ராமகிருஷ்ண ராவ் தத்துவியல் ஆசிரியர், மைசூர் பல்கலைக்கழகத்தினுடைய தத்துவியல் ஆசிரியர், அவர் நபியை பற்றி அழகாக ஒரு வார்த்தையை சொல்வார். வாழ்முனையின் சிறு அசைவு கூட இல்லாமல் முஹம்மத் தன் குண இயல்பியலேயே அவரது வாழ்வின் பெரும் வெற்றிகளுக்கு காரணமாக அமைந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குண இயல்புகள் தான் அவர்களுடைய வாழ்விலே பெரும் பெரும் வெற்றிகளுக்கு காரணமாக அமைந்தது என்பதாக ராமகிருஷ்ண ராவ் என்கிற ஒரு தத்துவியல் அறிஞர் சொல்கிறார். இப்படி எத்தனையோ அறிஞர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும்
ஒவ்வொரு சிறப்புகளை கூறி அவர்களை கண்ணியப்படுத்துவான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் அவர்களின் ஆற்றலை அவர்களுக்கு சிறப்பாக அல்லாஹ் தஆலா கூறுவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிமுகம் செய்யும் பொழுது அவர்களின் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கூறுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று வந்தால் அவர்களின் துணிவு அதிகமாக குர்ஆனிலே பேசப்படும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிறப்புகளை கூறும்பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களின் குர்பானி அர்ப்பணிப்பை குறித்து பேசுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று வரும்பொழுது கற்பொழுக்கத்திற்கு உதாரணமாக அவர்களை அல்லாஹ் தஆலா பேசுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்து நபிமார்களின் அருங்குணங்களும் ஒருங்கே பெற்றிருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர்களின் மனிதநேய நற்குண பண்புகளை முதன்மைப்படுத்தி பேசுகிறான். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள். உங்களுடைய நற்குணம் மிகச்சிறந்தது, மிக மகத்தானது. குலுக்குன் மஹ்மூர் அப்படின்னு சொல்லலை, புகழுக்குரிய நற்குணம் சொல்லலை, மகத்தான நற்குணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். சிறந்த தலைவராக, சிறந்த நபியாக, சிறந்த குடும்பஸ்தராக, சிறந்த தோழராக, எல்லா விதத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஊர்லெல்லாம் நல்ல மனிதன் என்று பெயர் எடுத்து விடலாம். ஊர் உலகத்துலனா நல்லவன், சிறந்தவன், ஆஜியார் நல்லவர், 5 பேரை தொழுவார் என்று பெயர் எடுத்து விடலாம். ஆனால் நீங்கள் நல்லவன் என்று யார் உங்களுக்கு சான்றிதழ் அளிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனைவி என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஊர் உலகத்துலாம் நல்லவன் சொல்லலாம், ஆனால் வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் நல்லவன் பெயர் எடுத்துட முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லி வான ஹைருல் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவள், உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களுடைய மனைவியிடத்திலே சிறந்தவராக இருப்பவர். வான ஹைருல் லி அஹ்லி, நான் என்னுடைய மனைவி இடத்திலே சிறந்தவனாக இருக்கிறேன். நல்ல தொழுகிறாரு, ஹாஜியாரு, ஊரில் உலகத்துலாம் நல்ல பேர், ஆனால் வீட்டில் போனால் மரியாதை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்றால் தங்களுடைய கிரீடத்தை கழட்டி வைத்து விடுவார்கள். வீட்டில் நபியாக இருக்க மாட்டாங்க, வீட்டில் ஒரு நாட்டின் தலைவராக இருக்க மாட்டார்கள், பிரதமராக இருக்க மாட்டார்கள். வீட்டில் ஒரு சிறந்த இமாமாக இருக்க மாட்டார்கள். வீட்டில் போனால் மனைவிக்கு சிறந்த கணவராக இருப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தைகளுக்கு சிறந்த தந்தையாக இருப்பார்கள். வீட்டில் போகும்பொழுதே கிரீடத்தை தூக்கி வச்சுட்டு போகிறது. மனைவி வந்தால் நான் யார் தெரியுமா? உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? மனைவி சொல்லுவாங்க, உங்களை பற்றி எனக்கு ஊரில் உலகத்தில் எவ்வளோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் உங்களை பற்றி அப்படின்னா. நான் யார் தெரியுமா? எனக்கு வெளியே எவ்வளோ மதிப்பு தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அம்மையங்கிட்ட போயிட்டு எவ்வளோ வேணால் மதிக்கிட்டோம், வீட்டில் போனால் ஓரமாக உட்காருங்க அப்படின்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு வந்தால் எங்களுடைய இல்லங்கள் மகிழ்ச்சியால் பூத்து குலுங்கும். நபி வந்துட்டாவே சந்தோஷம்தான். நம்ம வீட்டில் அப்படி சொல்லுவாங்களா? தலைவலி வந்துச்சு, டார்ச்சர் வந்துருச்சு, பேசிக்கிறாங்களா இல்லையா? எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில வீட்டில் இருக்குது. மனைவியை பார்த்தா கணவனுக்கு ஒரு அலர்ஜி, கணவனை பார்த்தால் மனைவிக்கு ஒரு அலர்ஜி. ஃபோன்லேயே இது சில பேர் தங்களுடைய மனைவியின் பெயரை பதிவு செஞ்சு வச்சுருக்காங்க. மை டார்ச்சரின் கால், என்னுடைய டார்ச்சர் கால் பண்ணுது. மை டிப்ரெஷன், மனைவி கால் வருது, மை டிப்ரெஷன். அதே மாதிரி தான் அவங்களும் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. மை தொல்லை, மை கஷ்டம், ஏதாவது ஒன்று கணவன். இப்படித்தான் கணவன் மனைவியின் உறவுகள் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ஃபி பைத்திஹி ஃபி மஹனத்தி அஹ்லிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வந்தால் எங்களுடைய வேலைகள், எங்களுடைய சிரமங்களில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எங்களோட சேர்ந்து வேலை செய்வாங்க. நாங்கள் கூட்டி பெருக்கிட்டு இருந்தால் கூட சேர்ந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட்டி பெருக்குவார்கள். கூட்டி பெருக்கிறது பொம்பளைங்க வேலை இல்லையா அப்படின்னு நபி கேட்க மாட்டாங்க, நபியும் கூட்டி பெருக்குவாங்க. எஜ்ரிபு ஷாத்தஹு, ஆட்டில் போய் பால் கறப்பாங்க. யாருங்க?
உலகத்தின் தலைவர், கியாமத் நாள் வரை அவங்க தான் எல்லாத்துக்கும் தலைவர். ஆட்டில் போய் பாலை கறப்பாங்க. வயஹதிம் நஃப்ஸஹு, தங்களுடைய வேலையை தாங்களே செஞ்சுப்பாங்க. வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு டீயை போட்டு வா, தைலத்தை எடுத்துகிட்டு வா, தலை வலிக்குது அப்படின்ட்டு வீட்டில் உள்ளவங்களை தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. தன்னுடைய வேலையை தாங்களே செய்து கொள்வார்கள். வயஅக்குலு மஅல் ஹாதிமீன், தங்களுடைய பணியாளர்களோடு சேர்ந்து சாப்பிடுவாங்க. இது மிக உயர்ந்த பண்பு. வேலைக்காரங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கள கூப்பிட்டு அவங்கள கூட வச்சுக்கிட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுவாங்க. வேலைக்காரங்களை தனியாக ஒதுக்கிட்டு நாங்களாம் சாப்பிட்டு மிச்ச மீதியை நீ சாப்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க. சாப்பிடும்போது வேலையாட்களை அழைத்து அவர்கள் உடன் இருந்து சாப்பிடுவார்கள். வயஹ்மிலு பிதாஅதஹு மினஸ் ஸௌக், கடை வீதியிலிருந்து வாங்கிய பொருட்களை தங்களுடைய தலையில் சுமந்து வருவார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் எவ்வளோ பெரிய ஆள், ஊரில் உலகத்தில் எவ்வளோ பெரிய தலைவர், நான் போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் சடைந்து கொள்ளவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை மகளார் அவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை கூறும்பொழுது, கானத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இதா தஹலத் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாத்திமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு வந்தார். காம இலைஹா, மக வந்துட்டாங்கன்னு எழுந்து நின்றுவாங்க. ஃபஅஹத பியதிஹா, கையை பிடிச்சிப்பாங்க, மகளுடைய கையை, வாசல் வரைக்கும் போயிட்டு கையை பிடிச்சிட்டு ஃபகப்பலஹா, கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. மகளுடைய தந்தையை தேடி வரக்கூடிய அந்த மகளை பாசமாக எழுந்து போயிட்டு கையை பிடித்து கையை முத்தம் கொடுத்துவிட்டு வஅஜ்லஸஹா ஃபி மஜ்லிஸிஹி, தான் உட்காந்துட்டு இருந்த இடத்துல மகளை உட்கார வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொள்வார்கள். பெண் பிள்ளைக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கின்றார்கள். எந்த சமுதாயத்தில் மரியாதை கொடுத்தார்கள் தெரியுமா? பெண் பிள்ளையை பார்த்தாலே பிடிக்காது. யௌம தபியது உஜூஹும் வ தஸ்வது உஜூஹ், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வஇதா புஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அவர்களிடத்துல பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்ற சுப செய்தி கூறப்பட்டால் அவருடைய முகமெல்லாம் கருத்துவிடும், கோபத்தில் அப்படியே கொப்பளிக்கும். பெண் குழந்தையினாலே பிடிக்காது. அப்படிப்பட்ட ஒரு சமூகம். பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்து வந்த அந்த சமூகத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தைகளுக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுத்தாங்க. கூப்பிட்டு தன்னுடைய இருக்கையில் உட்கார வச்சு, கையில் அழகான முறையில் முத்தம் கொடுத்து கூப்பிட்டு தன்னுடைய இருக்கையில் உட்கார வைத்து, நீ சொல்லு. பொதுவாக பெண் குழந்தைகள் வீட்டின் இளவரசிகள், பிறந்தாலும் இளவரசி, நம்முடைய வீட்டில் வாழ்ந்தாலும் இளவரசிகள், அவர்கள் வேறு வீடுக்கு மறு வீட்டுக்கு சென்றாலும் இளவரசிகள். அந்த இளவரசி என்ற ஸ்தானத்திலே வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதித்தார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயரிய பண்பு. பேர குழந்தைகளோடு கொஞ்சி விளையாடுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுதுகிட்டு இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தொழுதுகிட்டு இருப்பாங்க வீட்டில். பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா மேலே ஏறி விளையாடுவாங்க. சஜிதா செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடட்டும் என்று பொறுமை காத்து இருப்பார்கள். சஜிதாவில் ரொம்ப நேரம், சனியனை போ, தொழுவும் போது தான் டிஸ்டர்ப் பண்ணுறது அப்படின்ட்டு எந்த நேரமும் கண்டித்து கொள்ள மாட்டார்கள். குழந்தைகளின் இயல்பு அது. அவர்களின் இயல்போடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விட்டு பார்ப்பார்கள். விளையாடி முடித்ததுக்கப்புறம் சஜிதாவில் தெரிஞ்சுப்பாங்க. எவ்வளவு நேரமானாலும் சரி, எவ்வளவு நேரம் என்பது குறிப்பிடப்படவில்லை. எவ்வளவு நேரம் ஆனாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர குழந்தைகளோடு அவ்வளவு மகிழ்வாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகளை குறித்து கூறப்படுகின்றது. இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகளை கூறிக்கொண்டே போகலாம். அவர்களின் நற்பண்புகளில் கொஞ்சத்தையாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பின்பற்றி வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சுபிட்சமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்